கண்ணை மறைப்பவள் கண்ணியோ, கயல் விழியோ, கல்லூரும் தென்னையோ, அவள் கலை உலகுக்கு அவளுக்கு ஈடு இல்லையோ. பிரமாதம். எப்படி நான் தானே கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க? சந்திரா, சிந்தனையாளர்களுக்கு உணர்வு மட்டுமல்ல உணர்ச்சியும் ஒன்று சேர்ந்தால்தான் கதை கரு உருவாகும். ஆமா, இப்ப எதை எழுதிட்டு இருந்தீங்க? சந்திரா, நீ காதல் என்னும் சோலையில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்கிறீல்ல, அதுக்கு நான் தான் கதை வசனம் எழுதிட்டு இருக்கேன். அதைத்தான் இப்போ எழுதிட்டு இருந்தேன். கரெக்டாக நீயும் வந்துட்ட. ஓஹோ, அப்படியா? உங்க எழுத்து தான் இந்த ஊரே பாராட்டுதே. அப்புறம் எப்படி? ஊரே பாராட்டுறது இருக்கட்டும் சந்திரா, நீ என்ன சொல்ற அதுதான் எனக்கு வேணும். நான் தான் வண்டு, அதுதான் தேனு கொடுக்க உங்களை சுத்தி சுத்தி வரேன். அதுக்கு தான் அனுமதி கிடைக்க மாட்டேங்குதே. சந்திரா, நீ வண்டுன்னா நான் தேன் தேன் குடிக்கும் மலர்ந்தும் மலராத தாமரை மலரினில தேன் வண்டு எடுத்துக்கொண்டே இருக்கும் பொழுது மயங்கி விழும் வண்டு. அதுபோல தான் நான் உன்னை சுற்றி சுற்றி வருகிறேன். அப்படிதான் என் நெஞ்சத்திலும் நீங்காமல் இடம் பிடித்திருக்கிறாய் நீ. நீங்க சொல்ல போனா நானும் அதே தான் சொல்றேன். என் மனசு முழுக்க நீங்க மட்டும்தான் இருக்கீங்க. எனக்கு நீங்க மட்டும்தான் வாழ்க்கை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அந்த நம்பிக்கையில தான் நான் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கேன். சந்திரா, முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, நான் தேர கொடுக்கல. என் முழு மனதையும் உனக்கு சமர்ப்பணம் பண்ணியிருக்கிறேன். இதா பார் சந்திரா, உங்கள்கிட்ட பேசிகிட்டே இருந்தா நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்குது சந்திரா. அதுவும் உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் உன்னை வர்ணித்து கொண்டே இருக்கணும் போல தோன்றுகிறது. டைரக்டர் ராஜாக்களை சந்திக்கிறோம். அப்புறம் சந்திச்சு அதுக்கப்புறம் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் கலந்து. சரி சரி சரி. இந்த டைலாக் எந்த படத்துல ஷூட்டிங் எப்ப சந்திரா? அது வந்து இப்படிதான் வாழணும், வாழ்க்கை இருக்கு, அந்த படத்துக்காக எல்லாம் எழுதிட்டு இருக்காங்க. சந்திரா, உன்னை வெறும் சந்திராவை ஆக்கிடுவேன். பி கேர்ஃபுல். வீட்டுக்கு வந்த விருந்தாளியா இப்படிதான் அசிங்கப்படுத்துவியா? தினம் தினம் தான் வராங்க, தினம் தினம் தான் வராங்க. என் உடம்ப திங்க. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு நான் இப்படி இருக்க முடியும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. மிஸ்டர் சார்லஸ், கம். சந்திரா, இவர் யாருன்னு தெரியுமா? ஹாலிவுட் பட அதிபர். இவருக்கு வேர்ல்டு பேங்க்ல பணம் நிறைய கொட்டி கிடக்கு. உங்க கணக்கு தான் பிச்சைக்காரங்களே தெரிய மாட்டாங்களே. என்ன என்னோட போராடுறதுனே முடிவு பண்ணிட்டியா? சந்திரா, என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும். நான் நினைத்ததை முடிப்பவன். முடிக்கட்டுமா? வேண்டாம் பாஸ், வேண்டாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் அப்படியே கேட்கறேன். அவரை மட்டும் ஒன்றும் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்கறேன். என்ன கிராஸ் பண்ணாம இருக்கிற வரைக்கும் ஆக்சிடென்ட் பண்ண மாட்டேன். கிராஸ் பண்ணிட்டா விட மாட்டேன். புத்திசாலித்தனமா பொழைச்சுக்க. சார்லஸ நான் அனுப்பி வைக்கிறேன். மாடியில அவனை மயக்கு. மாடி நிறைய பணம் கிடைக்கும். அண்டர்ஸ்டாண்ட்?